பிரதி தலைவி அவர்களே, நான் இன்று முக்கியமாக கூற வேண்டும், இந்த சபையில் இன்று நிறைவேற்றப்படும் அந்த சட்டம் அந்த ஜனாதிபதியுடைய அந்த வரப்பிரசாதம் அல்லது உறுப்புரிமை நீக்கல் சட்டமானது இன்று மிக முக்கியமாக நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்குகின்றது. இஸ்லாமிய வரலாற்றில் உமர் என்ற கலிஃபா ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அவர் தமது அரச தேவைகளுக்காக ஒரு விளக்கையும் தமது சொந்த தேவைகளுக்காக வேறொரு விளக்கையும் பாவிப்பார்கள். இரவு நேரத்தில் யாரும் அவரை சந்திக்க வந்தால் அவர் கேட்பாராம், நீங்கள் வந்த விடயம் ஒரு பொது தேவையா அல்லது தனிப்பட்ட தேவையா என்று. பிறகு அந்த அவருடைய பதிலுக்கு ஏற்றமாறு அது பொது தேவையாக இருந்தால் அரச விளக்கு அரசாங்கத்தினால் செலவழிக்கக்கூடிய அந்த விளக்கை பாவிப்பாராம். அல்லது சொந்த தேவையாக இருந்தால் தமது சொந்த பணத்தில் சொந்த ஊதியத்தில் செலவழிக்கப்பட்ட அந்த விளக்குகளால் அந்த தேவையை அவரோடு உரையாடுவாராம். இது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு நினைக்கிறேன் இந்த சட்டத்தை நீக்குவது ஒரு மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக நாங்கள் காண்கின்றோம். முன்னர் பேசப்பட்ட கௌரவ உறுப்பினர் தமிழ் மக்களுடைய சிந்தனையை குறிப்பிட்டார். ஆனால் எமது நிர்பிரபு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இதே பாராளுமன்றத்தில் මන්දෙක්ක අපේ නිර්ප්‍රභු මන්ත්‍රීවරයා දවසක් කැඳිරි ගෑවා අපේ වරප්‍රසාද නැති කරන්න එපා කියලා. ඒ ජනාධිපතිවරුන්ගේ වරප්‍රසාද නැති කරනකොට එතුමාලා දන්නවා එතුමාලට තියෙන වරප්‍රසාද ඉදිරියේදී නැති වෙයි කියලා. ඒ දුක තමයි මෙතනදී කතා කරේ. තව මන්ත්‍රීවරයෙක් කතා කරා අපි වක්‍රානුකූලව ජනාධිපතිවරු බිහි කරාලු පහුගිය ආණ්ඩුවේ පහුගිය කාලේ. හරි මම අහන්නේ එවකට තියෙන තත්ත්වෙත් එක්ක යම් තීරණයක් ගත්තා නම් ඒ තීරණය දැන් අපි ගෙනාවනම් ජනාධිපති කෙනෙක් අපි ඒ ජනාධිපතිවරු රකින්න ඕනේ. නැත්නම් වරප්‍රසාද තව වැඩියෙන් දෙන්න ඕනේ. අපි කියන්නේ මොකද්ද? බුද්ධ ආගම හෝ වේවා මුස්ලිම් ආගම හෝ වේවා අත්තරින්න තමයි පුරුදු කරලා තියෙන්නේ. ඒත් අපේ ජනාධිපතිතුමා ප්‍රධාන වශයෙන් එතුමාගේ වරප්‍රසාද අපි එතුමා අතරින් ලෑස්ති වෙලා ඉන්නේ. මන්ත්‍රීවරු අපි ඉතාමත් කැමැත්තෙන් අපේ වරප්‍රසාද අත්හරින්න ලෑස්ති. එයි එතකොට හිටපු ජනාධිපතිවරු ඉතින් ඒ කැඳිරි ගෑම රටට සුබදායි නම් ප්‍රශ්නයක් නැහැ. හරි වෙන පැත්තකින් අපි මතු කරමුකෝ මේ පනත අපේ රටට වාසිද අවාසිද නැත්නම් ජනතාවට වාසිද අවාසිද නියත වශයෙන් අපි ඒ හිටපු ජනාධිපතිතුමා ආරක්ෂාව අපි ලබලා දෙන රජයේ වගකීම. එතුමාලාගේ වැටුප විශ්‍රාම වැටුප අනිවාර්යෙන් ඒ වැටුපත් විශ්‍රාම වැටුපත් අපි ලබා දෙනවා. எனவே இந்த சட்டத்தை நீக்குவதன் ஊடாக நாட்டில் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகின்றது. எமது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள். 81ஆம் ஆண்டு யாழ்ப்பாண லைப்ரரி எரித்ததாக இருக்கலாம், 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை உருவாக்கியதாக இருக்கலாம். மீண்டும் சில விபச்சார குற்றத்துக்கு விபச்சார வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை தனது ஜனாதிபதியின் சொந்த அவருடைய தலையீட்டினால் அவரை நிரபராதி ஆக்கிய வரலாறு கடந்த ஜனாதிபதிகளுக்குள்ளது. அதே போன்று தான் தலைமைத்துவம் வகிக்கும் கேபினெட்டுகளில் தனக்கு தேவையான வரப்பிரசாதங்களை உருவாக்கிய வரலாறு எங்களுக்கு தெரியும். அதே போன்று சிலர் இருந்தார், நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களின் வாக்குகளால் அன்று சொன்ன தலைவர் இந்த நாட்டில் உள்ளார்கள். அதே போன்றுதான் சில சம்பவங்கள் நடந்தது. ஜனாதிபதியாக இருந்தவர் கண்டும் காணாமல் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற தாக்குதல் கண்டும் காணாமல் இருந்த வரலாறும் காணப்படுகின்றது. ஆனால் இன்றைய ஜனாதிபதி சிங்கள மூன்று இன மக்களாலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பொது தலைவராக இருக்கின்றார்கள். ஒரு நாளும் இந்த அரசாங்கம் தனது ஜனாதிபதி இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாம் எங்களுக்கு தேவையான எங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை. இந்த சட்டங்கள் நிச்சயமாக நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வளர்ச்சி, நாட்டு மக்களுடைய
சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது. கடந்த கேபினெட்டிலே நாங்கள் கண்டோம், சில ஜனாதிபதிகள் தனது சொந்த தேவைக்காக 400 மில்லியன் ரூபாய்களை அவர்களுடைய சொந்த வீடுகளுக்காக பயன்படுத்திய வரலாறு நாங்கள் காண்கின்றோம். அதே போன்றுதான் தனது வீடு இருக்கும்போது அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்துவிட்டு அரசாங்க வீட்டில் வாழ்ந்த வரலாறும் இருக்கின்றது. இது ஒரு தலைவருக்கு ஒரு அழகான ஒரு நிலைமை இல்லை, தலைவருக்குரிய ஒரு முன்மாதிரி அல்ல. எனவே நிச்சயமாக நாங்கள் எமது நாட்டில் உள்ள ஜனாதிபதிகளை அவர்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி செய்வோம். ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் வேறொரு தேசத்திலிருந்து வந்தவர்கள் போன்று அவர்களுக்கு எந்த விசேட வரப்பிரசாதமும் அளிக்க மாட்டோம். அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், அவருடைய ஊதியம் கொடுக்கப்படும், அவர்களுக்குரிய மேலதிக வசதிகள் தான் இது நீக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்றவர்கள். இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இன்னும் இது போன்ற பல திருத்தங்கள் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். எனவே நாங்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறிய அரசாங்கமாக இன்று நாங்கள் திகழ்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் இது ஒரு பழிவாங்கலாக நாங்கள் இதை கொண்டு வரவில்லை. இந்த மாற்றம் மக்கள் எமக்கு தந்த ஆணையை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்று விடைபெறுகிறேன். நன்றி.